அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பிக்கையான இடத்துல இருந்து பர்சனல் லோன் வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். இந்த வீடியோவில் ஆலிவோடைய பர்சனல் லோன் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாகவே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இது ஸ்மார்ட் காயினாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா ஏதாச்சும் ஒரு காரணத்தினால அந்த பணம்லாம் தேவைப்படும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினால் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக அந்த பணம்லாம் தேவைப்படும். இல்லைனா பசங்களுடைய ஸ்கூல் இல்லைனா காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இல்லைனா ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னா அதுக்கு பணம் தேவைப்படும். இல்லைன்னா வண்டியோடைய டவுன் பேமெண்ட் பண்ணணும். இல்லைனா வீட்டை ரெனோவேட் பண்ணணும். இல்லைனா வீட்டோடைய செலவுக்கு பணம் தேவைப்படும். இல்லைனா வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு. ஸோ அதுக்குமே பணம் தேவைப்படும். சப்போஸ் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன்னால சப்போஸ் உங்களுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆலிவ் மூலியமாக நீங்கள் பர்சனல் லோனில் எடுக்கலாம். ஸோ இப்போது இவங்களுடைய பர்சனல் லோன் மூலியமாக எவ்வளோ லோன் கிடைக்கும், தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னது, தென் இவங்க மூலியமாக லோன் எடுத்ததுக்கப்புறம் அந்த லோனை கட்டணும் இல்லையா, ரீபே பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு எவ்வளோ டென்யூர் கிடைக்கும், டைம் கிடைக்கும், தென் இதில் எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ இருக்குது, தென் ஏபிஆர் என்னது, அதுக்கப்புறமாக இந்த லோனுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ மெயினாக இவங்களுடைய லோன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது அன்செக்யூர்ட் லோனு. அதாவது என்னென்னா இதுக்கு எந்த விதமான அந்த கொலாட்ரல் தேவையில்லை. நீங்கள் எந்த விதமான உங்களுடைய நகை ஆகட்டும் சரி, இல்லைனா லேண்ட் ஆகட்டும் சரி, எதுவுமே நீங்கள் அடகு வைக்க தேவையில்லை. ஏன்னா இது அன்செக்யூர்ட் லோனு, கொலாட்ரல் தேவையில்லை. தென் சப்போஸ் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா டீசெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட நீங்கள் இவங்களுடைய பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இவங்களுடைய லோன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் 500,000 5 லட்ச ரூபா வரைக்கும் அந்த லோன் கிடைக்கலாம். அந்த லோன் அமௌண்ட் இருக்குது. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க அந்த ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி இருக்காங்க இல்லையா, இல்லைனா லெண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியமாக தான் அந்த லோன்லாம் தருவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் லிமிடெடு, இன்கிரெட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட், இல்லைனா பேயூ ஃபைனான்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இது போன்ற ஏகப்பட்ட லெண்டர்ஸ் இருக்காங்க. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது போன்ற லெண்டர்ஸ் இல்லைனா என்பிஎஸ்சி மூலியமாக தான் இவங்க அந்த லோன்லாம் தருவாங்க. தென் இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா டேரெக்டாக அந்த ஆலிவ் இருக்காங்க இல்லையா, அவங்க லோன் தர மாட்டாங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லெண்டர்ஸ் இருக்காங்க, என்பிஎஃப்சி இருக்காங்க. அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு லோன் தருவாங்க. ஸோ எந்த லெண்டர் உங்களுக்கு லோன் தருவாங்க, இல்லைனா லோன் தருவாங்களா இல்லையா, அது இவங்களை பொறுத்து தான் இருக்குது. அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். தென் இது மூலியமாக சப்போஸ் நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லோனை கட்டணும் இல்லையா, ரீபே பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு எவ்வளோ டென்யூர் கிடைக்கும்னா 2 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் அந்த டென்யூர் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டென்யூர் காமிக்குது அது நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லோன் அமௌண்ட் பொறுத்து தான் உங்களுக்கு எந்த டென்யூர் இருக்குது அது சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த லோனை ரீபே பண்ணுறதுக்கு மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் தான் அந்த டென்யூர் கிடைக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் 4 வருஷம் அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது. தென் இந்த லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி சொல்ல போனோம்னா ஒரு மாதத்துக்கு 1.5% ஆரம்பிக்குது. நான் மாதத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18% அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் இது மூலியமாக லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த லோன் தருவாங்க அது அந்த லெண்டர் பொறுத்து இருக்குது, அந்த என்பிஎஃப்சி பொறுத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரொஃபைல் பொறுத்து இருக்குது, அந்த டென்யூர் லோன் அமௌண்ட் அதை பொறுத்து இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் தரலாம் அது இவங்க முடிவு பண்ணுவாங்க. அடுத்ததாக இந்த லோனுடைய ஏபிஆர் பற்றி பார்க்கலாம். அதாவது என்னென்னா ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் என்னது அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் நீங்கள் ஒரு லோன் எடுக்க போகிறீங்கன்னா அதில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் விட அந்த ஏபிஆர் எவ்வளோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களுடைய லோன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த ஏபிஆர் என்னென்னா 30%லேருந்து 90% வரைக்கும் இருக்கலாம், அது மாதிரி போட்டிருக்கு. இப்போ இந்த ஏபிஆர்னா என்னது அது நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போது அந்த பிரின்சிபல் தவிர நீங்கள் வேறு என்னென்ன விஷயம்லாம் அந்த லோனில் கட்டுறீங்களோ, இப்போது அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க, அதுக்கப்புறமாக ப்ராசஸிங் ஃபீ கட்டுறீங்க, தென் மற்ற சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே கட்டுவீங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அது லோனுடைய எவ்வளோ சதவீதம் அது ஒரு பெர்சன்டேஜாக சொல்லும் போது அதுதான் அந்த ஏபிஆர். ஸோ அதனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சப்போஸ் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் சப்போஸ் 20% இன்ட்ரெஸ்ட் ரேட் போடும்போது அப்போ என்னென்னா நீங்கள் 20,000 இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க. தென் சப்போஸ் அந்த லோனில் 30% ஏபிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னென்னா நீங்கள் 30,000 இன்னும் அந்த பிரின்சிபல் தவிர நீங்கள் கட்டுறீங்க. இப்போ அந்த 30,000 என்னென்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்கும், ப்ராசஸிங் ஃபீமே இருக்கலாம், தென் மற்ற சார்ஜஸ்மே இருக்கலாம். ஸோ அதை தான் ஏபிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய ஏபிஆர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது ஆஸ் பர் அந்த என்பிஎஃப்சி பாலிசி படி தான் அந்த ஏபிஆர் இருக்கும். தென் சப்போஸ் உங்களுக்கு ஆலிவ் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும்னா அந்த அப்ளை பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக உங்களுக்கு வேணும்னா இவங்களுடைய பர்சனல் லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா நீங்கள் லோனுக்கு அப்ளை
பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லோன் வந்து கிடைக்கிறது கிடைக்காதது, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லோன் கிடைக்கும், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த லோன் வந்து கிடைக்கும், அது எல்லாமே அவங்கள பொறுத்து தான் இருக்குது, அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் அது எல்லாமே தெரியும். அடுத்ததாக இந்த லோன் அமௌண்ட்டோடைய ப்ராசஸிங் ஃபீ என்னென்னா, அது வந்து லோன் அமௌண்ட்டோடைய 2% 15% வரைக்கும் இருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் லோனில் 2% ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தென் லோன் அமௌண்ட் வந்து 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 1 லட்சத்தோடைய 2% எவ்வளோனா 2000 ரூபா. அப்போ என்னென்னா 2000 ரூபா அந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய லோனுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அது வந்து உங்களுடைய லோன் பொறுத்து தான் இருக்குது. அது வந்து இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த லோனோடைய லேட் பேமெண்ட் இல்லைன்னா பீனல் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா அது வந்து ஒரு வருஷத்துக்கு, அதாவது என்னென்னா பர் ஆனம்க்கு அப் டு 36% வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா 3% வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ இந்த லேட் பேமெண்ட் இல்லைன்னா இந்த பீனல் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இஎம்ஐயை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஓவர் டியூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா அந்த லெண்டர் இருக்காங்க இல்லையா, இல்லைன்னா என்பிஎஃப்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த லேட் பேமெண்ட் இல்லைன்னா பீனல் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இஎம்ஐ வந்து கட்டணும்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டணும்னு வச்சுக்கோங்க. அந்த இஎம்ஐ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா அந்த இஎம்ஐ வந்து ஓவர் டியூ ஆயிரும். அப்போ என்னென்னா இந்த லேட் பேமெண்ட் இல்லைன்னா பீனல் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஒரு மாதத்துக்கு கட்டலைன்னு வச்சுக்கோங்க, தென் அந்த 10,000 ரூபாவுடைய 3% லேட் பேமெண்ட் இல்லைன்னா பீனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10,000 ரூபாவுடைய 3% எவ்வளோனா 300 ரூபா. அப்போ என்னென்னா 300 ரூபா அந்த லேட் பேமெண்ட் இல்லைன்னா பீனல் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த இஎம்ஐயை மிஸ் பண்ணி அது வந்து ஓவர் டியூ ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து இந்த லேட் பேமெண்ட் இல்லைன்னா பீனல் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா, சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இஎம்ஐயை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நார்மலாக என்னென்னா அந்த வட்டி வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லேட் பேமெண்ட் இல்லைன்னா அந்த பீனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். தென் இந்த லோனோடைய ஃபோர்க்ளோஷர் இல்லைன்னா ப்ரீ க்ளோஷர் ஃபீ என்னென்னா அது வந்து அப் டு 4% ப்ளஸ் ஜிஎஸ்டியுமே இருக்குது. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் 2 வருஷத்துக்கு லோன் வந்து எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, டென்யூர் வந்து 2 வருஷம்னு வச்சுக்கோங்க. தென் சப்போஸ் நீங்கள் 1 வருஷமாக அந்த லோன் வந்து கட்டிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 வருஷம் கழித்து சப்போஸ் உங்களுக்கு அந்த லோன் வந்து க்ளோஸ் பண்ணணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா, மிச்சம் நீங்கள் எவ்வளோ லோன் வந்து கட்டுற மாதிரி இருக்குமோ அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மிச்சம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதோடைய அப் டு 4% இவங்க இந்த ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த ஜிஎஸ்டியுமே இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, மிச்சம் நீங்கள் இன்னும் வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் அந்த லோன் வந்து கட்டுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 1 லட்ச ரூபா அந்த அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 4% ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணும்போது அப்போ என்னென்னா நீங்கள் இன்னும் வந்து 4,000 ரூபா அந்த ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதில் அந்த 4,000 ரூபாயில் அந்த 18% ஜிஎஸ்டி போடும்போது அப்போ இந்த 4,000 ரூபாவுடைய 18% எவ்வளோனா 720 ரூபா. ஸோ அதனால் நீங்கள் 720 ரூபா அந்த ஜிஎஸ்டியுமே வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோர்க்ளோஷர் அமௌண்ட்டில் வந்து அந்த ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இவங்களுடைய பர்சனல் லோனுடைய அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். தென் உங்களுடைய வயசு வந்து மினிமம் 21 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். தென் உங்களுடைய மாத வருமானம் வந்து 15,000 ரூபா இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். தென் இதுலேயே என்னென்னா சப்போஸ் உங்களுடைய வீட்டோடைய வருமானம் வந்து 25,000 ரூபா இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து நல்லது. வீட்டோடைய வருமானம்னா எப்படின்னா சப்போஸ் உங்களுடைய ஃபேமிலியில் வந்து 2 பேர் இல்லைன்னா ஒரு 3 பேர் வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தென் அந்த அவங்க எல்லாமே சேர்த்து 25,000 ரூபா இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து அந்த வீட்டோடைய வருமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது. அது மாதிரி வந்து போட்டிருக்கு. தென் உங்ககிட்ட உங்களுடைய பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இருக்கணும். அதுக்கப்புறமாக உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கணும். ஏன்னா அது வந்து அப்ளை பண்ணும்போது அது வந்து கேட்பாங்க, அது வந்து தேவைப்படும். தென் நீங்கள் ஒரு சேலரிடு இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கணும். அதுலேயுமே முக்கியமாக உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கணும். ஏன்னா வருமானம் இருந்தால் தான் நீங்கள் அந்த லோன் எடுத்ததுக்கப்புறம் அந்த லோனை வந்து கட்ட முடியும். ஸோ வருமானமே இல்லைன்னா எப்படி அந்த லோன் வந்து கட்ட முடியும்? ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்ககிட்ட வருமானம் இருக்கா இல்லையா அது வந்து பார்ப்பாங்க. ஏன்னா வருமானம் இருந்தால் தான் அந்த லோன் வந்து கட்ட முடியும். அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ஆலிவ் பிளாட்ஃபார்ம் மூலியமாக லோன்லாம் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஆக்டிவ் லோனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, லோன் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, தென் நீங்கள் அகெயின் வந்து லோனுக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்ததாக இவங்களுடைய பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்னா இல்லைன்னா தேவைப்படலாம்னா, இப்போ கேஒய்சி டாக்குமெண்ட்டாக என்னென்னா உங்ககிட்ட உங்களுடைய பேன் கார்டு, அதுக்கப்புறமாக ஆதார் கார்டு இருக்கணும். அதுக்கப்புறமாக அட்ரஸ் ப்ரூஃப் உங்ககிட்ட கேட்டால் வந்து கேட்கலாம். ஸோ கேட்குறத கேட்காதது அது நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமாக இன்கம் ப்ரூஃபாக என்னென்னா சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ரீசெண்டான அந்த வங்கியோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமாக அந்த இபிஎஃப்ஓ டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து தேவைப்படும்.
ஸோ இது வந்து கேட்காதது அது எல்லாமே இவங்கள பொறுத்து தான் இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபைல் பொறுத்து இருக்குது. தென் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் அதுவுமே வந்து தெரியும். தென் சப்போஸ் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னென்னா உங்களுடைய ரீசெண்டான அந்த வங்கியோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தேவைப்படும். தென் வேறு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கலாம்னா, நீங்கள் இவங்களுடைய பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய ஒரு செல்ஃபியை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இவங்களுடைய பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அதில் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோ வேணும்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, அதில் நான் வந்து ஒரு வீடியோ கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். தென் சப்போஸ் உங்களுக்கு இவங்களுடைய பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும்னா அந்த அப்ளை பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட சில பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் உங்களுடைய கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லோன் எடுத்ததுக்கப்புறம் அந்த லோனை வந்து ரீபே பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய யூபிஐ இல்லைனா அந்த மேண்டேட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்குன்னா அந்த இஎம்ஐயோடைய அந்த ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த லோனை வந்து கட்டுறதுக்கு அது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே நான் சொன்ன மாதிரி என்னென்னா நீங்கள் உங்களுடைய வங்கி அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில்ஸ்லாம் தர மாதிரி இருக்கும். ஏன்னா அது கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த லோன் பணம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய வங்கி அக்கௌண்ட்டில் வரும். அந்த லோன் டிஸ்பர்சலுக்கு அது வந்து கேட்பாங்க. அடுத்ததாக நீங்கள் இவங்களுடைய லோனுக்கு அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லோன் வேணும், அதுக்கப்புறமாக அந்த லோனை ரீபே பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டென்யூர் வேணும், அது வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அது நீங்கள் அப்ளை பண்ணும் போதே அது வந்து உங்களுக்கு காமிக்கும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் இவங்களுடைய பர்சனல் லோன் பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது சப்போஸ் உங்களுக்கு உண்மையானுமே பணத்தோடைய தேவை இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த பர்சனல் லோனில் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு பர்சனல் லோனில் வேணும்னு வச்சுக்கோங்க, மொதல் என்னென்னா நீங்கள் அந்த கவர்மெண்ட் பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்லாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பர்சனல் லோனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அதில் உங்களுக்கு கிடைக்கலனா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆலிவ் பிளாட்ஃபார்மு, இவங்க மூலியமாக நீங்கள் லோன் எடுங்க. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் பேங்க் இல்லைன்னா கவர்மெண்ட் பேங்க் மூலியமாக சப்போஸ் நீங்கள் பர்சனல் லோனில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னென்னா அதில் வந்து வட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு இந்த என்பிஎஃப்சி, அதுக்கப்புறமாக மற்ற இது போன்ற பிளாட்ஃபார்ம்ஸு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அவங்க மூலியமாக கிடைக்கலினா மட்டுமே அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆலிவ் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இவங்க மூலியமாக நீங்கள் பர்சனல் லோன்லாம் எடுங்க. ஸோ இந்த ஆலிவ் பர்சனல் லோன் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தென் இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தென் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்தால் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற லோனு தென் கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.